திருவாரூர் மாவட்டத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 10 நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் இணைந்து திருவாரூரில் 2வது முறையாக புத்தக திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி 2 முதல் பிப்ரவரி 11 வரை 10 நாட்களுக்கு திருவாரூர் நகரில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள SS நகரில் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் தமிழகத்தின் முன்னணி சேரன்குளம் வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் சுவாமிகள் அனைத்தும் ஒரே ஊஞ்சலில் அருள்பாலிக்கும் ஏக சிம்மாசனம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ருக்மணி சத்யபாமா செங்கமலத்தாயார் சமேதராக ராஜகோபால சுவாமி ஒரே ஊஞ்சலில் அருள்பாலித்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வளாகத்தில் நாட்டின் 74வது குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மினி மருத்துவக் கல்லூரி போல அனைத்து வசதிகளையும் பெற்றிருப்பதாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் விஜயகுமார் கூறினார். சந்தோஷமா வேலை பார்ப்போம். நாடு நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு பேச வாய்ப்பு. புகழ்பெற்ற வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. வில்லேந்திய திருக்கோலத்தில் லட்சுமணன் சீதாதேவி அனுமன் சமேதராக அருள்பாலித்த கோதண்டராமரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர் 1,45,000 ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த வயல்களில் நெல் அறுவடை பணிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்கிவிடும். விவசாயிகளிடமிருந்து ஆண்டுதோறும் நெல்லை மத்திய அரசு நேரடியாக கொள்முதல் செய்து வருகிறது. இதற்காக மாநில அரசு மூலம் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த பருவத்தில் 20 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்வதற்கு 3000 டிபிசி எனப்படும் நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைப்படும் இடங்களில் மாவட்ட ஆட்சியர்களே தேவைக்கு ஏற்ப நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கொள்ளலாம் என்ற உத்தரவு நடைமுறையில் இருப்பதால் 3000 என்ற எண்ணிக்கை மேலும் அதிகமாகலாம். அதிக அளவிலான நெல் உற்பத்தி, அதிக அளவிலான கொள்முதல் விவசாயிகளுக்கு என்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விளக்கிடும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திருவாரூர் மாவட்டம் கீழத்திருப்பாலக்குடி ஊராட்சியில் நடைபெற்றது. அரசு அதிகாரிகள் நேரடியாக தங்கள் பகுதிக்கு வந்து திட்டங்கள் குறித்து விளக்கியது பயனுள்ளதாக இருந்ததாக பொதுமக்கள் கூறினர். விவசாயிகளுக்கு வருடம் ஒன்றிற்கு 6000 ரூபாய் வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அவங்க விவசாயிகளுக்கு வருடத்துக்கு கொடுக்குற அந்த 6000 ரூபாய் பற்றி விளக்கமாக சொன்னாங்க. அந்த விளக்கத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் விண்ணப்பித்து அதில் பயன்பெற்று இருக்கிறோம். இன்னும் விவசாயிகளும் விண்ணப்பித்து பயன்பெறாத விவசாயிகளும் விண்ணப்பித்து பயன்பெற நாங்கள் முயற்சி எடுத்து செய்து வெற்றி அடைவோம்.
வீடுதோறும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் மற்றும் இலவச எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம் குறித்து பயனாளிகள் கூறும்போது, பலகுடி ஊராட்சி கீழத்திற்கு பலகுடி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். இது ஜல்ஜீவன் மிஷின் இதுல தண்ணீர் கொடுத்ததுனால எங்க ஊர் எல்லா கிராமத்துல தண்ணீர் வசதி வந்து திறம்பட இருக்கு. ஆலங்கோட்டை கிராமத்திலிருந்து பாலமுருகன் பேசுறேன். எங்க கிராமத்துல புதுசா கல்யாணமான உடனேயே நம்ம வந்து நமது பாரத பிரதமர் திட்டத்தின் மூலமா புதுசா கேஸ் இணைப்பு பெற்று என்னை போல நான் மட்டும் இல்லை, என்னை போல நிறைய குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல பயன்பெற்றவர்கள் நானும் ஒருத்தர். வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி இந்தியா முன்னேறுவதை நான் பொதுமக்களான நாங்களும் அதில் கைகோர்த்து இந்த பாரதத்தோட பிரதமர் மோடியோட நாங்களும் இணைஞ்சிருப்போம்னு சொல்லி இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் குறித்து தெரிந்து கொண்டதாக பயனாளி கூறுகிறார். மத்திய அரசு திட்டங்களை நாங்கள் அனைவரும் இங்கே வந்து நேரடியாக சொன்னாங்க. அதை அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதில் நிறையா இந்த வீடு கட்டும் திட்டங்களும் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. கட்டும் திட்டங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க, விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பல ஆண்டுகளாக கடினமாக இருந்தது இப்போது சாத்தியமாகியுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார்.